Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 6 Hindi Lesson 2. Shortly, I will be uploading Lesson 2 activities also. So, please subscribe to this channel so that you can get notified. Now, let's move on to the lesson. So, the lesson, Bachpan. So, Bachpan means childhood. ஓகேங்களா. ஸோ சின்ன வயசில் இருந்தது, ஸோ அவங்களோட அனுபவங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு திஸ் இஸ் லெசன் இஸ் அபவுட் தேட். கம் ஆன், லெட்ஸ் மூவ். மே தும்ஹே அப்னே பச்பன் கி ஓர் லே ஜாவுங்கி. மே தும்ஹே, நான் உங்களை எல்லாத்தையும் என்னுடைய பச்பன் அப்படின்னா இளமை காலம், சின்ன குழந்தையா இருந்தப்ப, சின்ன பொண்ணா இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அந்த பீரியடுக்கு உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். மே தும்சே குச் இத்னி படி ஹூங்கி. நான் உங்களை விட எவ்வளோ பெரியவன் அப்படின்னா தும்ஹாரி தாதி பி ஹோ சக்தி ஹூ, நான் உங்களோட பாட்டி அம்மா கூட ஆக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ நீங்க படிக்கிறீங்கல்ல இந்த லெசன், ஸோ இவங்க உங்களுக்கு பாட்டி கூட அவ்வளோ வயசானவங்கன்னு சொல்ல வராங்க. யா தும்ஹாரி நானி, நானினாலும் பாட்டி தான். அதாவது தாதி அப்படின்னா அம்மாவோட அம்மா சொல்லுவாங்க, நானி அப்படின்னா அப்பாவோட அம்மாவும் சொல்லுவாங்க. படி புவா ஹூ, புவா அப்படின்னா அத்தையா கூட இருக்கலாம். படி மௌசி ஹூ, இல்லைன்னா மௌசி அப்படின்னா சித்தியா கூட இருக்கலாம். ஸோ எப்படி வேணா நீங்க என்ன எடுத்துக்கோங்க. பரிவார் மே முஜே சபி லோக், பரிவார் அப்படின்னா ஃபேமிலி. ஃபேமிலியில என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஜி ஜி கஹி புகார்த்தே ஹை. ஜி ஜி அப்படின்னு தான் என்ன கூப்பிடுவாங்க. पुकारते हैं ना, टू कॉल मी. हाँ, मैं इन दिनों कुछ बड़ा यानी उम्र में सयाना महसूस करने लगी हूँ. அதாவது நான் இந்த டைம்ஸ்ல, இந்த பீரியட்ஸ்ல எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப வயசான மாதிரி. படா யானி உம்ரமே சயானா மஹ்சூஸ் கர்த்திக்கும், எனக்கு வயசான மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஷாயத் இஸ்லியே கி பிச்சலி சதாப்தி மே பைதா ஹுவா தி. ஏன் எதனால அப்படி எனக்கு, ஷாயத்னா எதனால அப்படி எனக்கு தோணுது அப்படின்னா நான் ப்ரீவியஸ் ஜெனரேஷன், பிச்சலி சதாப்தி அப்படின்னா ப்ரீவியஸ் செஞ்சுரியில பிறந்தவ. பைதா ஹுவாத்தி, ஹுயித்தி அப்படின்னா பிறந்தவ. மேரே பஹன்னே ஓடுனே மே பி காஃபி பத்லாவ் ஆயே ஹை. என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் நான் எப்படி வேர் பண்றேன், பஹன்னே ஓடுனேன்னா வாட் எவர் ஐ வேர், அதுல கூட டிஃப்ரென்சஸ் எனக்கு வந்திருக்கு. காஃபி பத்லாவ் ஆயே ஹை, அதுலயும் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பெஹலே மே ரங்கு பிரங்கே கப்படே பஹன்தி தி. பெஹலே அப்படின்னா முதல்ல, ரங்கு பிரங்கே நான் கலரான ட்ரெஸ்ஸஸ் கப்படேஸ் பஹந்தி போடுவேன். என்ன கலர்ஸ் அப்படின்னா நீலா ப்ளூ கலர், ஜாமுன், இந்த ஜாமுன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, நாவல் பழம், ஸோ அந்த கலர், கிரே கலர், காலா பிளாக் கலர், சாக்லேட் கலர், ப்ரௌன் கலர், ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுவேன். அப்ப மன் குச் ஐசா கர்த்தா ஹை கி, ஆனா இப்ப மனசு என்ன சொல்லுது அப்படின்னா சஃபேத் பெஹனோ, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட சொல்லுது. கஹரே நஹி, ரொம்ப டார்க் கலர்ஸ் வேண்டாம். ஹல்கே ரங், ரொம்ப லைட் கலர்ஸ், அந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ் தான் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. मैंने पिछले दशकों में तरह की पोशाकें पहनी है. मैंने पिछले दशकों அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ மீன் 10 இயர்ஸ்ல இருந்து அப்போ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கேன். பெஹலே ஃப்ராக், ஃபர்ஸ்ட் ஃப்ராக், ஃபிர் நிக்கர், வாக்கர், ஸோ நிக்கர் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டு, லெஹங்கா, घरारे और अब चूड़ीदार और घेरदार कुर्ते. ஸோ இப்போ நான் சுடிதாருக்கு வந்துட்டேன். முதல் சின்ன வயசுலேருந்து அவங்க போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. बचपन में कुछ फ्रॉक तो मुझे अब तक याद है. ஸோ பச்பன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல போட்டிருந்த சில ஃப்ராக்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஹல்கி நீலி और पीली धारी वाला फ्रॉक, ஹல்கி நீல லைட் ப்ளூ, அப்புறம் எல்லோ கலர்ல தாரி வாலானா ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் போட்ட ஃப்ராக்ஸ். அதுக்கப்புறமா கோல் காலர் और
பாசு பர் பி கோல் காஃப், அதாவது அந்த காலர் வந்து கோல்டன் ரவுண்ட் நெக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கஃப்ஸ் இருக்கு இல்லையா அந்த காலர்ஸ் வந்து அழகா இந்த மாதிரி டிசைனான ஃப்ராக்ஸ் போட்டிருக்கேன். ஏக் ஹல்கே குலாபி ரங்கு கா பாரீக் चुन्न टोन वाला गर्दार फ्रॉक. एक हल्के गुलाबीना लाइट पिंक गुलाबीना रोज कलर्ல வந்துட்டு நல்ல ஃப்ரில்ஸ் வச்ச ஃப்ராக்ஸ் நான் போட்டிருக்கேன். நீச்சே குலாபி ரங்கு கி ஃப்ரில் है, அது அந்த ட்ரெஸ்ல கீழே வந்து தனியா ரெட் கலர்ல ஃப்ரில்ஸ் கூட இருந்துச்சு எனக்கு. உன் தினோ ஃப்ராக் கே ஊப்பர் மே கி ஜேப் மே, ஸோ அந்த காலத்துல ஃபேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ராக்குக்கு மேல வந்துட்டு ஒரு பாக்கெட் மாதிரி, ஜேப் அப்படின்னா பாக்கெட்ல வந்துட்டு மே रूमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन का चलन அந்த ஒரு பாக்கெட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு வந்து கலர் கலரா நாங்க ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணி டை பண்ணுவோம், பிளாட் பண்ணுவோம் ஹேரை. லெமன் கலர் கா படே प्लेटो वाला गर्म फ्रॉक जिसके नीचे पर टंकी थी. ஸோ லெமன் கலர் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய நிறைய மேக்ஸிஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் டியூனிக் அப்படின்னாலும் ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ரெண்டு பீஸா இருக்கும் அது. இப்போ ஏக் சாக்லேட் ரங்குக்கா அவர் அந்தர் கி கோட்டி பியாஜி. ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு டியூனிக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சாக்லேட் கலரா இருக்கும், அப்புறம் உள்ள இருக்கிறது வந்து பியாஜி ஆனியனோட கலர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தூசரா வந்து இன்னொரு டியூனிக் வந்துட்டு ग्रे और उसके साथ सफेद कोटी. ஸோ கிரே கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட நான் வச்சிருந்தேன். मुझे अपने मोज और ஸ்டாக்கிங்ஸ் பி யாத் ஹே. ஸோ அவங்க போட்டிருந்த சாக்ஸ் அதுக்கப்புறமா ஸ்டாக்கிங்ஸ், அதாவது குளிர் பிரதேசத்தில் இருந்ததுனால ஸோ ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க காலுக்கு குளிர் தாங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. பச்பன் மே ஹமே, சின்ன வயசுல அவங்க வந்து மோஜ் குத் தோனே படுத்தே ஹே, அவங்களோட மோசை அப்படின்னா சாக்ஸஸ் வந்து குத் தோனேனா செல்ஃபா தான், அவங்களா தான் அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும் சின்ன வயசுல. வஹ் நௌக்கர் யா நௌக்கரானிக்கோ நஹி தியே ஜா சக்தே ஹே, அது வந்து வேலைக்காரன்கிட்டயோ வேலைக்காரிக்கிட்டயோ போடக்கூடாது. நஹி தியேனா அந்த சாக்ஸஸ் எல்லாம் போடக்கூடாது. இஸ்கி சக்த் மனாஹி தி, ஸோ அதுக்கான பர்மிஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களே தான் வந்து அவங்க துவைச்சுக்கணும். ஸோ ஹம் பச்சே, ஸோ நாங்களாம் என்ன குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதவார் கி சுபஹ், இதவார் அப்படின்னா சண்டே இல்லையா, ஸோ சண்டே அன்னைக்கு காலையில இசி மே லகாத்தே, இந்த வேலையில தான் நாங்க ஈடுபடுவோம். தோலே நேக்கே பாத், அதெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறமா அப்பனே அப்பனே ஜூத்தே பாலிஷ் கர்க்கே சம்காத்தே, எங்களுடைய ஜூத்தே அப்படின்னா ஷூஸ் இல்லையா, ஸோ ஷூஸை வந்து பாலிஷ் போட்டு நல்லா சம்காத்தே அப்படின்னா ஷைன் பண்ணி வைப்போம். ஜப் ஜூத்தே கப்படே யா பிரஷ் சே रगड़ते तो पॉलिश की चमक उबरने लगती. जब जूते कपड़े या ब्रश से, ஸோ அந்த ஷூஸை எப்படி பாலிஷ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஸோ ஒரு துணி வச்சோ இல்லைன்னா ப்ரஷ் வச்சோ ரகடுத்தே, நம்மலாம் ஷூஸ் பாலிஷ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா ரப் பண்ணி ரகடுத்தேன்னா ரப்பிங், நல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டா ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும் ஷூஸு. சர்வர் முஜே ஆஜ் பி பூட் பாலிஷ் கர்னா அச்சா லகுதா ஹே. ஸோ இன்னைக்கு கூட வந்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ரஷ் அந்த பூட்ஸை வந்துட்டு பாலிஷ் போடணும்னா பிடிக்கும், பிடிச்சமான விஷயம். हालांकि अब नई नई किस्म के ஷூ ஆ சுகே ஹே. ஹாலாங்கி அப்படின்னா அதாவது இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து நமக்கு இப்ப வந்திருக்கு. कहना होगा कि ये पहले से कहीं ज्यादा आरामदेह है. ஸோ कहना होगाனா சொல்லத்தான் வேணும், இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் அப்ப கிடையாது, எங்களுக்கு வந்து அந்த ஒரே டைப் தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ரிலாக்ஸேஷன் தான், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குது. ஹமே ஜப் நயே ஜூத்தே மில்தே உஸ்கே சாத் ஹி சாலோं का इलाज शुरू हो जाता. ஸோ அதாவது எங்களுக்கு எப்போ வந்து புது ஷூஸ் கிடைக்குதோ அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஷூஸ் போடும்போது வரும் இல்லையா அந்த பர்ன்ஸ் பிளிஸ்டர்ஸ் மாதிரி கொப்பளம் மாதிரி வந்திருக்கும் எங்கள் கால்களில்.
जब कभी लंबी सैर पर निकलते अपने पास रुई जरूर रखते. ஸோ ஜப் கபி லம்பி சைர்னா சைர் அப்படின்னா வாக்கிங், ஒரு லாங் வாக் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்க கூட அப்பனே பாஸ் எங்க கூட ருயி அப்படின்னா காட்டன்ல செஞ்ச காட்டனே வச்சுக்கோங்களேன், காட்டன் தான். ஸோ ருயி ஜரூர் ரக்குதே காட்டன் எடுத்துட்டு போவோம். ஜூதா லகாத்தோ ருயி மோசே கே அந்தர். ஸோ அந்த ஷூஸ்க்குள்ளார வந்துட்டு அந்த சாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு அதுக்குள்ளார நாங்கள் வந்து இந்த காட்டனை வச்சுக்குவோம். ஹா ஹமாரே தும்ஹாரே பச்பன் மே தோ பஹுத் ஃபர்க் ஹோ சுகா ஹை. அதாவது அந்த புது ஷூஸ் போடும் போது கடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா காலை, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க காட்டன்லாம் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு அந்தர்னா இன்சைட் உள்ள வச்சுட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்களோட உங்களோட ஹமாரே தும்ஹாரே பச்பன் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. பஹுத் ஃபர்க் ஹோ சுக்கா ஹை, நல்லாவே மாறி போச்சு எங்களோட சைல்ட்ஹுட்டும் உங்களோடதோ. ஹர் சனீச்சர் எவ்ரி சாட்டர்டே கோ ஹமே ஆலிவ் ஆயில் யா கேஸ்டர் ஆயில் பீனா படுத்தா ஹை. ஆலிவ் ஆயிலோ இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் தான் நம்ம விலைக்கு என்ன சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து பீனா குடிக்கிறதுக்காக தருவாங்க. அது அந்த காலத்தில் இந்த வயிறை கிளீன் பண்ணுறதுக்காக இது ஒரு ப்ராசஸாக வச்சுருந்தாங்க இல்லையா. இப்போ கூட சில பேர் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. யஹ் ஏக் முஷ்கில் காம்தா, இது கண்டிப்பாகவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க்கு எண்ணெய் குடிக்கிறது. ஷனிவார் கோ சுபக் சேஹி, சனிச்சர்னா சாட்டர்டே ஆச்சுனாலே மார்னிங்ல இருந்தே நாக்குமே இஸ்கி கந்த் ஆனே லகுதி, எனக்கு வந்து என்னோட மூக்கில் வந்து நான் குடிக்கிறேனோ இல்லையோ இந்த ஸ்மெல் அடிக்கிற அந்த ஞாபகம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். கந்த் அப்படின்னா வாசனை, ஸோ அந்த எண்ணெயோட வாசனை எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிரும். சோட்டே ஷீஷோं के ग्लास जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहे उन्हें देखते ही मिथली होने लगी. ஸோ அதாவது ஒரு சின்ன குட்டி கிளாஸ் அவுன்ஸ் கப்புன்னு சொல்லுவாங்களே அந்த காலத்தில் மருந்து குடிக்கிறதுக்காக, ஸோ அதில் வந்து இதை ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும் போல இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. मुझे आज भी लगता है कि अगर हम न भी पीते वह शनि வாரி தவா தோ குச் ஜியாதா பிகட்னே வாலா நஹிதா. எனக்கு இன்னைக்கு எப்படி தோணுது அப்படின்னா நம்ம வந்து அந்த சாட்டர்டே குடிச்சோம் இல்லையா அந்த மருந்து, அது குடிக்காம இருந்திருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்குமோ என்னமோ, அந்த அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. சேஹத் டீக் ஹி ரஹதி, அதே மாதிரி உடம்பு வந்து நல்லா தான் இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. தும்ஹே பத்தாவுங்கி கி ஹமாரே சமய் और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. அதாவது எங்களோட ஹமாரே சமய் எங்களோட டைம் பீரியட்லையும் இப்போ உங்களோட டைம் பீரியட்லையும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கு. யஹான் தக் கி பச்பன் கி தில்சஸ்பியாம் பி பதல் கயி ஹை. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்களோட தில்சஸ்பியானா நம்ம ஆசைகள் எல்லாம் கூடவே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு. பதல் கயி ஹைனா அதுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. याद ரஹேனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உன் தினோம் குச் கரோமே, அந்த காலத்துல சில வீடுகள்ல கிராமோஃபோன் ஸோ கிராமோஃபோன் அநேகமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இருக்கும். ரேடியோ டெலிவிஷன் நஹி தே, ஸோ ரேடியோவோ டிவியோ அந்த காலத்துல இருக்காது எல்லாத்து வீட்லயும். ஹமாரே பச்பன் கி குல்ஃபி, நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ட குல்ஃபி தான் இப்போ வந்து என்னவா மாறி இருக்கு, ஐஸ்கிரீம் ஹோ கயி ஹை, ஐஸ்கிரீமா மாறிடுச்சு. கச்சோரி சமோசா, அந்த அப்போ வந்து கச்சோரி சமோசா சாப்பிட்டோம், இப்போ வந்து ஃபைட்டீஸ் மே பதல் கயா ஹை. அடுத்தது ஷஹதூத் और ஃபால்சே और கஸ்கஸ் கே சர்பத், அதாவது ஷஹதூத் ஃபால்சே கஸ்கஸ் இதெல்லாம் வந்து த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த சிம்லால் இருந்திருக்காங்க இவங்க. ஸோ அங்கே விளையக்கூடிய இந்த ப்ளூபெர்ரி சொல்லுவோம் இல்லையா, ப்ளூபெர்ரி, அதுக்கப்புறமா இந்த நாவல் பழங்கள், ஸோ இந்த மாதிரி பழத்தோட சாறுகள் தான் நாங்கள் ஜூஸாக குடித்தோம். ஆனால் இப்போ வந்து என்னவா மாறிடுச்சு, கோக் பெப்சிமே. உன் தினோ கோக் நஹி, ஸோ அந்த காலத்தில் கோக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லெமனேடும் அப்புறம் விமட்டோ மில்தி ஹை, ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஷிம்லா और नई दिल्ली में, ஸோ சிம்லா அப்புறமா நியூ டெல்லி மே படே ஹுயே பச்சோங்கோ, ஸோ பெரிய பசங்களுக்கு வேங்கர்ஸ் और डेवियों
रेस्तरां की चॉकलेट और பேஸ்ட்ரி மசா தேனி வாலி ஹே. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் பேர், ஓகேங்களா. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸும் அப்புறம் பேஸ்ட்ரீஸ் இந்த பேக்கரி பொருட்களும் வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் எங்களுக்கு. ஹம் பாயி பெஹனோ கி ड्यूटी लगती शिमला माल से ब्राउन ब्रेड लाने की. ஸோ அந்த அப்போ வந்து பாயி பெஹனோங்கி, அதாவது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருக்கவங்களோட டியூட்டி என்னன்னா அங்கே ஒரு மால் ஷிம்லா மாலில் போயிட்டு ப்ரௌன் பிரெட் வாங்கிட்டு வரணும். ஸோ அதுதான் அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க அனுபவிச்சது. हमारे घर माल से ज्यादा दूर नहीं थी. ஸோ எங்க வீடு வந்து அந்த மாலுக்கு ரொம்ப தூரத்துல கிடையாது, பக்கத்துல தான் இருந்துச்சு. एक छोटी सी चिड़ाई और गिरिजा मैदान पहुंच जाते. एक छोटी सी चिड़ाईना ஒரு சின்ன மலை குன்று மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி போச்சுன்னா ஒரு கிரவுண்ட், கிரிஜா கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்கே போய் சேர்ந்துருவோம். வஹா சே ஏக் உத்தராயி உத்தர்த்தே அவர் மால் பர். ஸோ அங்கிருந்து ஒரு குதி குதிச்சு அந்த பக்கம் போனால் அந்த மால் வந்துடும் எங்களுக்கு. कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मन भावनी. ஸோ அங்கே வந்து கன்ஃபெக்ஷனரி கவுண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த பேஸ்ட்ரி அந்த சாக்லேட்டோட வாசனை குஷ்பு அப்படின்னா ஸ்மெல்லாம் வந்துட்டு ரொம்பவே மனசை வந்து கவரும் எங்களுக்கு. ஹமே ஹஃப்தே மே ஏக் பார் சாக்லேட் கரீதுனேக்கி சூட் தி. ஸோ எங்களுக்கு வந்து ஹஃப்தேனா வீக். ஸோ ஒரு வீக்கில் வந்து ஒரு தடவை சாக்லேட் வாங்கறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. சப்சே ज्यादा मेरे पास ही चॉकलेट टॉफी का स्टॉक रहता. ஸோ சப்சே ஜாதா எல்லாத்தை விட என்கிட்ட தான் வந்து சாக்லேட் டாஃபியோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். மே சாக்லேட் லேக்கர் கடை கடை கபி ந காத்தி. ஸோ சாக்லேட் வாங்கின உடனே கடை கடை அங்கேயே அப்படியே நான் சாப்பிட்ற மாட்டேன். கர் லவுட்டுக்கர். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், கர் அப்படின்னா ஹவுஸ் இல்லையா, ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாய் டபோ பர் ரக் தேத்தி ஹூ. ஸோ என்னோட கேஸ் இருக்கும் இல்லையா, ட்ராயர் அந்த மாதிரி, ஸோ அதில் நான் வந்து வச்சுக்குவேன். அவர் ராத்கே கானேக்கே பாத், நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிஸ்தர் பெட்டில் போய் உட்காந்துட்டு மசா லே காத்தி. ஸோ அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஷிம்லா கா காஃபல் பி பஹுத் யாத் ஆத்தே ஹே. ஸோ காஃபல்ங்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பழம் சொன்ன இல்லையா, ப்ளூபெர்ரி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா கட்டே மீட்டே, கொஞ்சம் கசப்பாக, கட்டா அப்படின்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும், மீட்டே அப்படின்னா இனிப்பாகவும் இருக்கும். குச் ஏக்தம் லால் குச் குலாபி. ஸோ சில ஃப்ரூட்ஸ் வந்து அது ரெட்டு கலர்லையும், குலாபினா பிங்க் கலர் ரோஸ் கலர்லயும் இருக்கும். அதுக்கு அப்புறமா ராஸ்பெரிஸ், கஸ்மல், திருப்பி ப்ளூபெரிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ சோச்கர் ஹி முஹ்மே பானி பர் ஆயே. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே வாயில வந்து அப்படி ஜல ஊறும். அதுக்கப்புறமா செஸ்ட்நட். ஸோ செஸ்ட்நட்டுங்கிறது ஒரு விதமான நட்ஸ் வகை. ஏக் அவுர் கஜப் கி சீஸ். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருள். ஸோ அதை எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா ஆகு பர் பூனே ஜாத்தே. ஸோ அந்த நெருப்பில் அதை சுட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க ஃபிர் சில்கே ஊத்தா இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படியே வாயில போட்டு சாப்பிட்ருவோம். சனே ஜோர் கரம். அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, ஸோ நெருப்பு வந்து சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த செட்டப் இருக்கும்ல, தணல்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமும் அனார் தானே. அந்த அனார் அப்படின்னா பொமோகிரானட்டோட சீட்ஸ், அதில் செஞ்சு சூரணம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் வருது அவங்களுக்கு. சனே ஜோர் கரம் கி புடியா மே ஜோ தப்தி வஹ் அப் பி நசர் ஆத்தி ஹை. ஸோ அந்த தணல்ல சுடுவாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டப் எல்லாம் அவங்களுக்கு இனிமே ஞாபகம் வருது. पुराने कागजों से बनाई हुई इस पुड़िया में निरा हाथ का कमाल है. ஸோ புடியா அப்படின்னா அந்த கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த அதில் கடலெல்லாம் வச்சு தருவாங்க, நம்ம பீச்லலாம் போனால் வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சு தருவாங்க. தணலில் சுட்ட அந்த கடலையா அந்த சூர்ணத்தெல்லாம் வந்து அதில் வச்சு தருவாங்க. கார்கஸ் பேப்பரில் செஞ்சுருக்கோம் அது. ஸோ அது வந்து இனிமே நிராஹாத் அப்படின்னா நம்ம கையில் அதை வாங்கிட்டு போவோம் இல்லையா, ஸோ அதை பிடிச்சி எடுத்துட்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கு. நீச்சே சே திருச்சி லப்பேட்
उगते हुए ऊपर से इतनी चौड़ी की சனே, அதாவது அந்த கோனை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. கீழே வந்து குமாச்சியா வந்திருக்கும், மேல வந்து ப்ராடா இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள தானே நம்ம போடுவோம். சனே आसानी से हथेली पर पहुंच जाए. एक वक्त था जब फिल्म का गाना चना जोर गरम बाबू में लाया मजेदार चना जोर गरम उन दिनों स्कूल के हर बच्चे को आता है. ஸோ அப்போ வந்து அவங்க பீரியட்ல வந்த ஒரு படத்தோட பாடல் இது. ஸோ அதையும் பாடி காமிக்கிறாங்க. ஸோ பாடி காமிச்சு இது அந்த காலத்துல இருந்த எல்லா குழந்தைகளுமே இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். குச் பச்சே புடியா பர் தேஸ் மசாலா புரக்வாத்தே. ஸோ சில பிள்ளைங்க வந்து அந்த கோன்ல இருக்கக்கூடிய அந்த கடலைக்குள்ள வந்து மசாலா தடவி கூட போட்டு கூட சாப்பிடுவாங்க. பூரா கிரிஜா மைதான் கூம்னே தக் யஹ் புடியா சல்தி. அதாவது அந்த கிரிஜா மைதான் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கிரவுண்டை சுத்தி சுத்தி நடந்துட்டே வரும்போது இது அப்படியே சாப்பிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு கோன் வாங்கினாலே கரெக்டா இருக்கும். ஏக் சனா பாப்படி முகமே டால்னே. ஸோ ஒவ்வொரு கடலையா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு அவர் கதம் உட்டானி, அப்புறம் அப்படியே வாக்கிங் போயிட்டு ஏக் காஸ் ஹி லய ரஃப்தார்த்தி. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்த நாட்கள். அது வந்து चुटपन में हमने शिमला रिज पर बहुत मजे किए. सो चुटपन அப்படின்னா ஹாலிடேஸ், ஓகேவா. ஸோ ஹாலிடேஸ் அப்ப நாங்க வந்து ஷிம்லால இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்த நாட்கள்னு சொல்றாங்க. கோடே கி சவாரி தி. ஸோ ஹார்சஸ்ல வந்து ரைடு போவாங்க. ஷிம்லா சே கே ஹர் பச்சே, ஷிம்லால இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே கபி கபி யஹ் மௌகா மில் ஹி ஜாத்தா ஹை. கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல குதிரையில போகக்கூடிய சான்ஸ் வந்து, மௌகா அப்படின்னா சான்ஸ், கண்டிப்பா எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். हम जाने क्यों घोड़ों को कुछ கமத்தர் கர்கே சமஜ்தே உன் பர் ஹஸ்தே தே. ஸோ அதாவது ஹம் ஜானே என்னவோ அந்த அப்போ வந்து இருந்த குதிரை வந்து ஒன்று குட்டையா இருக்கும். ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து சிரிச்சிருக்கோம். நனிஹால் கே கோடே. ஸோ அவங்க இன்னொரு பாட்டியம்மா வீடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னா கூப் ஹஷ்ட் புஷ்ட் அவுரு கூப் சூரத், அதாவது நல்லா கொழு கொழுன்னு, ஹஷ்ட் புஷ்ட்னா புஷ்டமா நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு, கூப் சூரத் ரொம்பவே அழகா இருக்கும். உன்கி பாத் ஃபிர் கபி. ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி வேற என்னத்தை அதை பத்தி பேசுறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஷாம்கோ ரங்கு பிரங்கே குபாரே. ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா கலரான பலூன்ஸ் இருக்கும். சாம்னே ஜாக்கு கா பஹாடு. ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மவுண்டன், ஜாக்கூங் அப்படிங்கிற மவுண்டன் இருக்கும். ஊஞ்சா சர்ச், நல்லா ஹைட்டான ஒரு சர்ச் இருக்கும் அங்க. सो चर्च की घंटियां बजती तो दूर दूर तक उनकी ஜூண்ட் ஃபைல் ஜாத்தி. ஸோ வந்து சர்ச்சில் இருக்க பெல்ஸ் வந்து அடிக்கும் போது அதோட சவுண்டு வந்து தூர எக்கோ அடிக்கும் இல்லையா, மவுண்டன் மேல இருந்தா. ஸோ அந்த மாதிரி சத்தம் எங்களுக்கு கேட்டிருக்கு. லகுதா இஸ்கே சங்கீத் சே. ஸோ இதோட அந்த சங்கீதம் வந்து சே பிரபு ஈஷு ஸ்வயம் குச் கஹ் ரஹே. ஸோ அந்த பாடல், அந்த பெல்ஸ் அடிக்கிறது, அந்த சர்ச்சில் இருக்கிற பாடல்களோட சத்தம் எல்லாம் பார்த்தா நிஜமாலுமே பிரபு ஜீசஸ் வந்துட்டு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்திருக்கும். ஈஷு அப்படின்னா ஜீசஸ். அதுக்கப்புறமா சாம்னே ஆகாஷ் பர் சூர்யாஸ்த் ஹோ ரஹா ஹை. ஸோ எங்க முன்னாடி அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது பக்கத்திலே வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் சாயந்தரத்துல. गुलाबी सुनहरी धारियां नीले आसमान पर फैल रही है. ஸோ அந்த கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மேகம் வந்து ஈவினிங் அஸ்தமிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்கை வந்து ஒரு பிங்க் ரோஸ் கலர்ல, சுனஹரி அப்படின்னா ஒரு கோல்டன் கலர்ல, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்கை ஆஸ்மான் வந்து அப்பியர் ஆகும். தூரு தூரு ஃபைலே பஹாடோம் கே முகுடே கஹரானே லகே. ஸோ அந்த அப்ப வந்து அந்த தூரத்துல தெரியக்கூடிய அந்த மவுண்டன்ஸோட பீக்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகா காட்சி தரும். தேக்தே தேக்தே பத்தியா
டிம் டிமாத்தே லகி. ஸோ ரொம்பவே வந்து அந்த அந்த அப்போ வந்து அந்த போடுற லைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிம் டிம்னு எரியும். रिज पर ही रौनक और माल की दुकानों की चमक के भी क्या कहने. அதான் அந்த இருட்டுற வேலையில போடக்கூடிய அந்த கடைகள்ல மால்ஸ்ல போடக்கூடிய லைட் வந்து என்னன்னு சொல்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்கேண்டல் பாயிண்ட் கி பீட் சே உபர்தா கோலோஹல். அதாவது ஸ்கேண்டல் பாயிண்ட்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக மக்கள் கூட்டம் ரொம்ப இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்க சைல்ட்ஹுட் டேஸை எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பீட் அப்படின்னா கூட்டம். ஓகேவா. सर्वर स्कैंडल पॉइंट के ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்கேண்டல் பாயிண்ட்டுங்கிற இடத்துல வந்து அங்க ஒரு கடை இருந்துச்சு. एक दुकान हुआ करती थी जिसके शोरूम में. ஸோ அங்க இருக்கிற அந்த ஷோரூம்ல ஷோ பீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷிம்லா கால்கா ட்ரெயின் கா மாடல் பனா ஹுவா தா. ஸோ அந்த ஒரு ட்ரெயினோட மாடல் வந்து அவங்க அங்க பார்த்திருந்திருக்காங்க. இஸ்கி பட்டரியா உஸ் பர் கடி சோட்டே சோட்டே டிப்பே வாலே ட்ரெயின். ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல வந்துட்டு குட்டி குட்டி டிப்பே அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா. அதுக்கப்புறமா ஏகோர் லால் டீன் கி சத்தவாலா ஸ்டேஷன். ஸோ ஒரு ரெட் கலர்ல ஆன ஒரு குட்டி ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் சாம்னே சிக்னல் தேதா கம்பா. ஒரு சிக்னல் எல்லாம் காட்டக்கூடிய கம்பானா போஸ்ட். அதுக்கப்புறமா தோடி தோடி தூர் பர் பனி சுரங்கே. கொஞ்சம் இடைவேளை விட்டு விட்டு இருந்த சுரங்கே அப்படின்னா சுரங்கங்கள் இருக்குங்க இல்லையா, சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் அவங்க அந்த கடையில் பார்த்துருக்காங்க. பிச்சலி சதிமே தேஸ் ரஃப்தார் வாலி காடி வஹீதி. ஸோ அப்போ வந்து ட்ரெயின் தான் வந்து ஃபாஸ்டாக போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். கபி கபி ஹவாயி ஜஹாஜ் பி தேக்தே கோ மில்தே. ஸோ அப்பப்போ நாங்கள் வந்துட்டு ஹவாயி ஜஹாஜ்னா ஏரோப்ளைன் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். தில்லி மே ஜப் பி உன்கி ஆவாஸ் ஆத்தி. ஸோ தில்லியில் இருந்தப்ப எப்பெல்லாம் அந்த ஏரோப்ளைனோட சத்தம் வருதோ பச்சே உன்ஹே தேக்னே பாகர் தௌடுதே. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் குழந்தைங்க வந்து வெளியில ஓடி வருவோம். दिखता एक भारी भरकम पक्षी उड़ा जा रहा है पंख फैलाकर. அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா பாரி பர்க்கம் பக்ஷி ரொம்பவே பெருசா ஒரு பேர்டு வந்துட்டு பறக்கிற மாதிரி அதுக்கு பெரிய ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி நாங்க அதை ஃபீல் பண்ணுவோம். யஹ் தேக்கோ और वह गायब. இப்ப பார்க்க முடியுது ஆனா அதுக்கப்புறம் டக்குன்னு அது மறைஞ்சு போயிடுது. उसकी स्पीड ही इतनी तेज लगती. ஸோ அதோட ஸ்பீட் வந்து இவ்வளோ வேகமா இருக்கும். गाड़ी के मॉडल वाली दुकान के साथ एक और ऐसी दुकान थी. அதுக்கப்புறமா அந்த மாடல் இருந்த துக்கான் இருக்குல்ல கடைக்கு அது கூடவே இன்னொரு கடையும் இருந்துச்சு. ஜோ முஜே கபி நஹி பூல்தி. அது என்னால மறக்கவே முடியாது. யஹ் வஹ் துக்கான் தி. அது என்ன கடை அப்படின்னா ஜஹா மேரா பெஹலா சஷ்மா பனாதா. ஸோ அங்கதான் என்னோட முதல்ல சஷ்மா அப்படின்னா கண்ணாடி வந்து பண்ணாங்க. வஹா ஆங்கோங் கே டாக்டர் அங்கிரேஜ் தே. ஸோ என்னை பார்த்தா அந்த கண்ணுக்கு பார்த்த டாக்டர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேன். शुरू शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. ஸோ शुरूனா முதல்ல நான் வந்து அந்த கண்ணில் கண்ணாடி போட்டது வந்து எனக்கு வந்து அட்பட்டா லகா. அது எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. சோட்டே படே மேரே செஹரே கி ஓர் தேக்குதே. ஸோ சின்னவங்க பெரியவங்க மேரே செஹரே கி ஓர் தேக்குதே. எல்லாரும் என் முகத்தை பார்ப்பாங்க. அவர் கஹத்தே அப்புறமா சொல்லுவாங்க ஆங்கோமே குச் தக்லீஃப் ஹேக்கா. ஏன் உன் கண்ணில் ஏதாவது தக்லீஃப் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கா? इस उम्र में ஐனக் இந்த வயசுலயே நீ வந்து கண்ணாடி போட்டுட்டியே. दूध पिया करो நல்லா பால குடி. மே டாக்டர் साहिब का कहा दोहरा देती
அதாவது நான் வந்து டாக்டர் சாஹிப் சொன்னதை உண்மையா நம்பினேன். அப்ப என்ன அவரு சொன்னாரு அப்படின்னா, குச் தேர் பெஹனோகி, கொஞ்ச நாள் வந்து நீ போடு, தோ ஐனக் உதர் ஜாயேங்கி, ஸோ அதுக்கப்புறமா நீ போடணுங்கிற அவசியம் இருக்காது, கண்ணாடியை நம்ம கழட்டிடலாம் அப்படின்னு சொன்னாரு. வைசை டாக்டர் சாஹிப் நே பூரா ஆஸ்வாசன் தியாத்தா. ஸோ அப்படித்தான் எனக்கு இந்த டாக்டர் வந்து பூரா ஆஸ்வாசன்னா ரொம்பவே மனசை வந்து தேத்துனாரு. ஆனா லேக்கின் என்னாச்சு, சஷ்மா தோ அப்தக் நஹி உதரா, இந்த நாள் வரைக்கும் என் கண்ணாடியே என்னால கழட்டிட்டு இருக்கவே முடியாது. நம்பர் பஸ் கம் ஹி ஹோதா ரஹா, மே அப்னே ஆப் இஸ்கி ஜிம்மேதார் ஹூ, அதாவது நான் கண்ணாடி போட்டதுக்கு நானே தான் காரணம். ஜப் ஆப் தின் கி ரோஷினி கோ சோடுக்கர், எப்போ வந்து பகல்ல இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் விட்டுட்டு, சோடுக்கர் ராத் மே டேபிள் லேம்ப் கே சாம்னே, நைட் வந்து அந்த குட்டி டேபிள் லேம்ப் வச்சு நான் வந்து வேலை பார்த்தேன், காம் கரேகி. ஸோ அது வந்து அதனால தான் கண்ணாடி போட வேண்டியதா போச்சு. தோ இஸ்கே அல்லாவா அவுர் கியா ஹோகா, அப்போ அந்த மாதிரி பண்ணா கண்ணாடி போடாம என்ன பண்றது? ஜப் பெஹலி பார் मैंने चश्मा लगाया तो, ஸோ நான் முதல்ல எப்ப கண்ணாடி போட்டனோ அப்ப மேரே ஏக் சச்சேரே பாயி, என்னோட ஒரு ஒன்னு விட்ட அண்ணா, கசின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து நே முஜே छेड़ा देखे देखो देखो கைசே லக் ரஹி ஹே, என்னை வந்து ரொம்பவே அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க. தேக்கோ தேக்கோ கைசே லக் ரஹி, பாரு பாரு இவ எப்படி இருக்கா பாரு அப்படின்னு என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. ஆங்க் பர் சஷ்மா லகாயா தாக்கி சுஜே தூர் கி யஹ் நஹி லடுக்கி கோ மாலும் சூரத் பனி லங்கூர் கி, அதாவது நீ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறமா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த அண்ணா வந்து பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து ஒரு லங்கூர் இருக்கு இல்லையா, லங்கூர் ஒரு விதமான மங்கி வெரைட்டியா சேர்ந்தது, ஸோ அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே கீஜி கி முஜ் பர் யஹ் கியூ दोहराया जा रहा है पर शेर बुरा न लगा. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்பவே நான் அப்போ ஃபீல் பண்ணுவேன், ஏன் என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க சொல்லிக்கிறாங்க, பர் ஷேர் புரா ந லகா, ஆனால் சிங்கத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தன்னை தோலை தட்டி கொடுத்துக்கிறாங்க அவங்க. ஜப் வஹ் சாய் பீக்கர் சலே கயே தோ, எப்போ அவங்க வந்து அந்த அண்ணா வந்து சாய் டீ குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்களோ, மே அப்பனே கம்ரேமே ஜாக்கர், நான் ஓடி என்னோட ரூம்குள்ள போயிட்டு ஐனே கே சாம்னே, அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கடி ஹோ கயி, நின்னுட்டேன். கை பார் அப்னே கோ தேக்கா, நிறைய டைம் என்னையவே நான் என்னோட கண்ணாடியில என்ன பார்த்திருக்கேன். ஐன கூத்தாரி, கண்ணாடியை கழட்டிட்டு பார்ப்பேன், ஃபிர் பெஹனி திருப்பி போட்டுட்டு பார்ப்பேன், ஃபிர் ஊத்தாரி திருப்பி கழட்டிட்டு பார்ப்பேன், இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்துக்குவேன். देखती रही सूरत बनी लंगूर की नहीं 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 हाँ हाँ हाँ. ஜஸ்ட் அவங்க வந்து அந்த அண்ணா சொன்னது இந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல ஃபீல் பண்ண மாதிரி ஜஸ்ட் எழுதியிருக்காங்க. மேனே அப்பனே சோட்டே பாயி கா டோப்பா உठाकर सिर पर रखा. ஸோ நான் வந்து என்னோட சின்ன அண்ணா சோட்டே பாயி சின்ன அண்ணாவோட பிரதரோட தொப்பி எடுத்து, டோப்பா அப்படின்னா ஹேட் எடுத்து தொப்பி எடுத்து போட்டு பார்ப்பேன். குச் அஜீப் லகா, கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் எனக்கு. அச்சீபி और மசாக்கியா பி, ஸோ சில டைம்ஸ் நல்லா இருக்கும், சில டைம்ஸ் அது வந்து பார்க்க ஃபன்னாவும் இருக்கும். तबकी बात थी, अब तो चेहरे के साथ गुल मिल गया है चश्मा. ஸோ அப்போ வந்து அந்த கண்ணாடி வந்து புதுசா இருந்துச்சு, பட் இப்போ வந்து முகத்தோட முகமா அது இணைஞ்சிருச்சு. ஜப் கபி உத்தரா, இப்போ நான் வந்து என் கண்ணாடியை கழுத்துனா உத்தரா ஹுவா ஹோதா தோ செஹரா காலி காலி லகுதே, என் முகத்துல ஏதோ காலியா இருக்கு, ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. யாத் ஆகையா வஹ் டோப்பா, இப்போ எனக்கு அந்த தொப்பி எல்லாம் ஞாபகம் வருது. காலி ஃப்ரேம் கா சஷ்மா, ஸோ அந்த பிளாக் கலர் ஃப்ரேம் வச்சு அந்த கண்ணாடி, அவர் லங்கூர் கி சூரத், அந்த முகம், அந்த அண்ணா சொன்ன அந்த முகம். அதுக்கப்புறமா இன் தினோ ஷிம்லா मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. ஸோ இந்தினோ இப்போ கூட எனக்கு வந்து சிம்லால போனா அந்த தொப்பி போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். மேனே கை ரங்கோம் கி ஜமா கர் ரக்கி, ஸோ என்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல வந்து இருக்கு என்கிட்ட தொப்பி. கஹா दुपट्टों का ओढ़ना और कहाँ सहज सहल सुबीते वाली
ஹிமாச்சலி டோப்பியா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த துப்பட்டாவை தான் தலையில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அங்கே ஹிமாச்சலி வாலி டோப்பியா வந்து அந்த தொப்பி போடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இவங்க வந்து அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதையை வந்து அவங்களோட ஓன கதையை எழுதியிருக்காங்க யாரு அப்படின்னா கிருஷ்ணா சோபரி அவங்க தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So we have come to the end of this session, children. So shortly I will be uploading this lesson 2 activities also. So please subscribe to this channel so that you can get notified. Thank you.